இன்னைக்கு எபிசோட்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த 3வது ப்ரோமோ தரமா வெறித்தனமா வேற லெவல்ல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. அதுல ஒண்ணு இல்ல குப்பையில போட்டுரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா அதுல வந்து பாத்தீங்கன்னா தீபக், மஞ்சரி அப்புறம் பிரியங்கா இவங்க 3 பேர் வீட்டுக்குள்ள வந்தாங்களே. சோ அவங்க இவங்கள வச்சு என்ன கண்டென்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கால எதுவும் கண்டென்ட் பண்ணல. நம்ம தர்பூசணி, வாட்டர்மெலன், திவாகர் அப்படின்ற மாதிரி 3 பேர் வச்சிருக்காருல. சோ அவரை வந்து என்ன பண்றாங்கன்னா வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதுக்கு வந்து மனுஷன் நல்லா கோஆபரேட் பண்ணும் அப்படி. சோ அவரை வச்சு ஏதாவது காமெடி கண்டென்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தேர்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படுது என்ன தெரியுமா? தீபக் வந்து நம்ம அமித்தை பார்த்து ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்திருப்பாரு. அதாவது எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ட்டு அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருப்பாரு. அதுக்கு என்ன அர்த்தம் நீங்களே சொல்லுங்க. ஆக்சுவலா என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா இப்படி வந்து சிக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா சீசன் 9 பார்த்தா எல்லாருக்குமே ஒரு சரியான பயம், ஒரு மாதிரி எப்படி சொல்றது, இந்த சீசன்லயே வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் யோசிப்பாங்க. தீபக்கோட ரியாக்ஷனும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து அமித்தை பார்த்தோன்னா என்ன அப்படி மாட்டிக்கிட்டே நீ பங்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். உண்மையிலேயே இந்த சீசன் 8ல இருந்தவங்களுக்குலாம் சீசன் 9 பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஓ இப்படிப்பட்ட சீசனா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஜாக்லின் சௌந்தர்யா பேசுனதெல்லாம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சீசன் 9 வந்து என்னடா இது இவ்வளோ கொடூரமா இருக்கு, நல்ல வேலைப்பா இந்த சீசன்ல போல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சீசன்ல வந்து இந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுருப்பாங்களே, அவங்க எல்லாமே எப்பா நல்ல வேலை நான் தவற விட்டதே நல்லது அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு இந்த சீசன் 9 ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா போயிட்டு இருக்குங்க. என்னன்னு தெரியல, இது வரைக்கும் எந்த சீசன்லையும் இல்லாத ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 9ல மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. எனிவேஸ் இந்த 3 கெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. என்ன மேட்டர்னா இவங்க வந்து ஒரு ஸ்டார் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்றாங்கல்ல. ஸோ அந்த ஸ்டார் வச்சு தான் கடைசியில் அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. அப்படின்னும் போது அவங்க ஸ்டார் வாங்கணும்னா அவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் செய்யணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா திவாகர், கானா வினோத் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாரை கொடுப்பாங்க, அதே சமயத்தில் அந்த ஸ்டாரை திரும்பி புடுங்கவும் செய்யலாம். ஸோ இது வந்து மஞ்சரி வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஹாட் ஸ்டார் ப்ரோமோல வந்து வந்தது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஸ்டாரை நீங்கள் எப்படி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோஆபரேட் பண்ணுறீங்க, எங்களை வந்து கரெக்டாக உபசரிக்கிறீங்களா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் ஸ்டார் கொடுப்போம். இன்கேஸ் அதில் ஏதாவது சரியில்லை அப்படின்னா ஸ்டாரை பிடுங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்கே தான் ஆக்சுவலாக பிரச்சனையே. அவங்க யாருக்கு ஸ்டார் கொடுக்க போறாங்க, யாருக்கிட்ட வந்து புடுங்க போறாங்கன்னு இருக்குல்ல, இதுதான் இவங்களுக்கு இருக்க பெரிய டாஸ்க்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்சு தங்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க தங்கி பழகி அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்க போறாங்களா, டாஸ்க் விளையாடுறவங்களுக்கு கொடுக்க போறாங்களா, இல்லை உண்மையிலே அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபேவரட்டிசமும் பார்க்காம இவங்களை பிடிக்குது பிடிக்கல அப்படின்னு பார்க்காம உண்மையிலே எதுக்காக வந்தாங்களோ அதில் யார் நல்லா பண்ணாங்களோ அவங்கள பார்த்து கொடுப்பாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் தீபக் கிட்ட இருந்து ஒரு நல்ல கண்டென்ட் எதிர்பார்க்குறேங்க. மஞ்சரி தீபக் கிட்ட இருந்து சரியான கண்டென்ட் எதிர்பார்க்குறேன். ஏன்னா 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஓரளவு கண்டென்ட் கொடுக்குறவங்க வீட்டுக்குள்ளே வந்து. ஏன்னா தீபக் வந்து லைவ்ல வந்து போட்டிருந்தாரு, லைவ் இல்லை வீடியோ ஷெடியூல் பண்ணிட்டு போயிருந்தாரு. ஸோ அந்த வீடியோ நான் இப்போ தான் பார்த்தேன். அதில் வந்து கிளியராக சொல்லியிருந்தாரு உள்ளே போய் எந்த அளவு கண்டென்ட் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன், கொஞ்சம் நல்லா பண்ணுறேன், இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறேன் அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு போயிருப்பாரு. அப்படி இருக்கும்போது தீபக் நீங்கள் எப்படி கேப்டனாக ஒரு வீக்கில் வந்து ஒரு அவதாரம் எடுத்தீங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா அவர் வந்து ஷெடியூல் பண்ணிட்டு போயிருக்காரு, வீட்டுக்குள்ளே போனோன்னு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆகிற மாதிரி. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றது கிளியராக தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பிரியங்கா கிட்ட இருந்து எந்த மாதிரி கண்டென்ட் வரும்னா திவாகர் வச்சு இந்த தேர்ட் ப்ரோமோல பண்றாங்களே, சோ அந்த மாதிரி கண்டென்ட் தான் அவங்க கிட்ட இருந்து வரும். அதாவது ஃபன்னா என்ன சார் லவ்லாம் பண்ணிருக்கீங்களா அப்படின்னும் போது ஒரு மாதிரி ஃபன்னா கொண்டு போறாங்களே, சோ அது வந்து பிரியங்காக்கு நார்மலாக வரும். ஸோ பிரியங்காவும் சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் 2 பேருக்குமான காம்போ இருக்குல்ல, அந்த காம்போ ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். வாட்டர்மெலனை அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் இன்கேஸ் சொரிஞ்சு விட்டீங்க அவ்வளோதான், கடிச்சு கொதறிடும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்லா காமெடியாக ஃபன்னாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு பிரியங்காவால் முடியும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இன்னொன்று கானா வினோத், திவாகர் 2 பேரையும் பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ இது பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரி 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் சாங் பாடுங்க அப்படின்ற மாதிரிலாம். அது வந்து எப்படி சொல்றது, இவங்க 2 பேரும் சேரும்போது இந்த காம்போ வந்து நிறைய பேருக்கு பிடிக்குது. அதாவது கானா வினோத் திவாகர் காம்போ வந்து எல்லாருக்குமே பிடிக்குது. ஆனால் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, 2 பேருமே நல்லா ஃபன் பண்ணும்போது ஜாலியாக இருக்குது. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு ஒரு ஈகோ பிரச்சனை இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு ஓகே ஜாலியாக ஃபன் பண்ணலாம் திவாகர் கொஞ்சம் வாங்க அப்படின்ற மாதிரி கானா வினோத்தும் பார்த்தீங்கன்னா அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு திவாகரும் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்கன்னா உண்மையிலே தரமான கண்டென்ட் கிடைக்கும். ஏன்னா திவாகர்கிட்டையும் நம்ம என்ன தான் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா வன்மத்தில் பேசுகிறாரு, காண்டில் இருக்காரு அப்படின்னா அதெல்லாம் இருக்குது, இல்லைன்னா சொல்ல அவர் வந்து புனிதர்லாம் சொல்ல வரல. ஸோ அது எல்லாமே இருக்குது, ஏன்னா கூட பழகிற ஆள் அந்த மாதிரில. ஸோ அது எல்லாமே இருந்தாலும் திவாகர் கிட்ட ஒரு ஃபன் சைடு இருக்குது. அதை வந்து எனக்கு தெரிஞ்சு கானா வினோத் மாதிரி ஆளுங்க வந்து ஒரு மாதிரி கலாச்சி ஒரு மாதிரி சூப்பராக கொண்டு போகும்போது நல்லா இருக்கும். ஏன்னா தன்னிச்சையாக ஃபன் பண்ணுறதுக்கு திவாகரால் முடியாது. ஆனால் ஒருத்தர் கூட வரும்போது அவங்க கூட இருக்கும்போது கவுண்டர் கொடுக்கும்போது அது ஃபன்னாக மாறும். ஏன்னா திவாகர் எப்படிப்பட்ட கேரக்டர்னா கிட்டத்தட்ட என்னடா இப்படி கம்பேர் பண்ணுறேன்னு யோசிக்காதீங்க, செந்தில் மாதிரி கேரக்டர். அந்த கேரக்டரை இன்னொருத்தர் கலாச்சா தான் அங்கே காமெடி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கவுண்டமணி வந்து அங்கே செந்திலை கலாய்க்கும் போது தான் அவர் திட்டும் போது தான் அந்த ஃபன் வந்து கிரியேட் ஆகும். அந்த மாதிரி திவாகர் என்னைக்கு அக்செப்ட் பண்ணிக்க போறாருன்னு தெரியல. அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு தனி உலகத்தில் நான் தான்டா ஹீரோ, நான் தான் சூர்யாவுக்கு போட்டி, நான் தான் கமல்ஹாசனுக்கு போட்டி, ரஜினிக்கு போட்டி நான் தான் அப்படின்ற
அப்படின்ற மாதிரி ஒரு உலகத்தில் வாழ்றவர். அவர் தான் சொல்றாரு 11 மாசத்துல இந்த இடத்துல உழைச்சி வந்திருக்கேன். ஸோ அப்படின்னு அவர் வந்து அந்த மைண்ட் செட்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் அப்படி இருந்தாருன்னா வேலைக்கு ஆகுது. அவர் மட்டும் இறங்கி ஓகே என்ன கலாயிங்க அப்படின்னு வந்தாருன்னா உண்மையிலே சொல்றேன் திவாகருக்கு ஒரு ஃபியூச்சரே இருக்குங்க சினிமாவில். ஏன்னா அந்த மூஞ்சி வந்து பார்க்க சிரிப்பாக தான் இருக்கு, கலாய்க்கணும்னு தான் தோணுது. அது நீங்கள் யோசிச்சு பாருங்க, திவாகர் மூஞ்சி அந்த 10 செகண்ட் அந்த ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சுல்ல, அந்த வைரலான வீடியோவில் திவாகர் மூஞ்சை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து நார்மலாகவே அது என்ன வீடியோ எல்லாம் தாண்டி நார்மலாகவே அந்த மூஞ்சை பார்க்கும்போது ஒரு சிரிப்பு வந்து வருது. அது வந்து ஏதோ ஒரு விஷயம் அந்த ஆள்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் மெட்டீரியலாக அவரே மாற்றிக்கிட்டாருன்னா, அவர் அந்த மாதிரி இருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் அந்த பீஸ் அதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி இருந்தாலும் நான் ஹீரோ தான்டா, ஆனால் ஹீரோ தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்க போகிறான்றது கிளியராக தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு செக்மெண்ட் வந்து நல்லா இருக்கும். அதாவது பிரியங்காக்கும் திவாகருக்கும் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஃபன்னாக கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது. ஆனால் இதில் டாஸ்கில் கடைசியில் இந்த காயின் கொடுக்குறாங்களே அது பெரிய ரோல் ப்ளே பண்ண போதுங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா காயினை வச்சு தான் நாமினேஷன், ஃப்ரீ பாஸ், ஸோ இது எல்லாமே கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்படின்னும் போது அதுக்கு வந்து நிறைய பேர் அடிச்சுக்கிட்டு போட்டி போடுவாங்க. ஈவன் இப்போ நான் லைவில் பார்த்துருந்தேன், திவ்யாவும் பார்த்தீங்கன்னா பாருவும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டாஸ்க்ன்றதுனால எல்லாத்தையும் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு ஓரளவு டாஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் சில பேர் கேட்டிருந்தீங்களா, ஏன் ப்ரோ பார்வை அடிக்கிறீங்கன்னு. எனக்கு மட்டும் என்ன பார்வதியை போட்டு அடிக்கணும்னு ஆசையாக என்ன. ஆனால் உண்மையிலே சொல்கிறேங்க, பார்க்க முடியலங்க அவங்களோட அந்த எப்படி சொல்கிற அக்ரெஷனு அதெல்லாம். நான் இங்கே நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறீங்க, ஆக்சுவலாக திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு. திவ்யா வந்து பாசி ஆட்டிடியூட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. திவ்யான்ற ஒரு கேரக்டர் கிட்ட பாசி ஆட்டிடியூட் இருக்குது. அதாவது அவங்க பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற விஷயத்தை அவங்களே ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ இது எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்வதி பண்ணுறதை திருப்பி பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா திருப்பி பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு அடி உழும், இதெல்லாம் ஓகே. ஆனால் பார்வதி பண்ணுறது எப்படின்னா ரொம்ப அநாயகமாக இருக்குது, ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. லைவில் பார்க்கும்போது என்னடா இது ஒரு மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது, எப்படி சொல்லுது, ஒரு மாதிரி பஜாரி கேரக்டர் மாதிரி இருக்குங்க. இதை சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன், கடைசியில் நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன் நான். அந்த மாதிரி கேரக்டர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி லைவ் பார்க்குறதுக்கு அநாயகமாக இருக்குல்ல, அதனால தான் அது பிடிக்கலன்றேன். அதனால தான் சொல்கிறேன், வனிதாக்கா கூட பார்வதியை கம்பேர் பண்ணது காரணம் வனிதாக்கா வந்து சண்டை போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இவ்வளோ அநாயகமாக பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அது தெரியலங்க. அது வந்து ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ஒஸ்ட்டாக இருக்குது. மேபி பார்வதி சப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து அது ஹர்ட் ஆயிருக்கலாம். என்னடா இவர் பார்வதியை போட்டு அடிக்கிறாரு, இதெல்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக ஒரு கண்டென்ட்னா அந்த கண்டென்ட்டில் எது தப்பு சரி அப்படி மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர, பார்வதி வந்து இதுக்கு முன்னாடி கரெக்டாக இருந்தாங்களே அது இப்போ தப்பு தானே பண்ணாங்க, ஸோ இப்போ வந்து பார்வதி சப்போர்ட் பண்ண அப்படிலாம் பார்க்கக்கூடாது. அந்த இடத்துல எது சரி தப்பு அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்வதியை பிடிக்குதுன்றதுனால அவங்க பண்ணுற அநாயகமான விஷயத்தையும் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அது ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ நம்ம இவங்கள சப்போர்ட் பண்ணுறோம், அவங்களுக்கு ஓட்டு போடுறோம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதா, அதாவது நம்ம சப்போர்ட்டர்ஸ்னு ஒரு பக்கம் இருக்குதா. ஆனால் இப்போ அந்த சப்போர்ட்டர்ஸ்னு இருக்கிற காரணத்தினாலே அவங்க பண்ணுற எல்லாத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஆக்சுவலாக வியூவர்ஸுக்கு சொல்கிறேன், ஏன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. அந்த மாதிரி அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்க, எல்லாம் பண்ணுங்கள், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவங்க பண்ணுறது தப்புனா அது தப்புன்னு நம்ம முதல்ல அக்செப்ட் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் என்ன பண்ணுவோம், நாளைக்கு பார்வதி மாதிரி ஒரு ஆளாக மாறிடுவோம். ஸோ பார்த்துக்கோங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப அநாயகமான ஒரு விஷயம். அதை வந்து அப்பப்போ அடிக்கிற வேண்டிய இடத்துல அடிக்க தான் செய்யணும். ஸோ இந்த இடத்துல அதனால தான் தெளிவுபடுத்துகிறேன், திவ்யா பண்ணது தப்பு, பாசி ஆட்டிடியூட் இருக்குது. அவங்க வந்து அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கை ஆக்ஷனு, மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா உட்காரு, அது மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுறாங்கல்ல, ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அப்படின்னு, அதுவும் தப்பு தான். அது வந்து கம்பல்சரி அவங்களுக்கும் வீக்கெண்டில் வந்து அடி விழும், விஜய் சேதுபதிக்கிட்ட இருந்து அடி விழும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இஷ்யூவாக பார்த்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. எனிவேஸ் இந்த தேர்ட் ப்ரோமோவில் கண்டென்ட் இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிள் ஃபன்னான ஒரு சைடாக இந்த ஷோ வந்து போகுது. அதாவது அடுத்த ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருக்குன்ற மாதிரி காமிக்கிறாங்க. எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. கண்டிப்பாக சொல்கிறேன், தீபக் மஞ்சரி கிட்ட இருந்து கண்டென்ட் வரும், அவங்க வேலை வாங்குவாங்க, சில பேர் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த ஹோட்டல் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஹீட்டாக தான் போய்ட்டு, எப்படி சொல்கிறது, எப்படின்னா ஒருத்தவங்க வந்து வேலை செய்யலைன்னா அதுக்கு வந்து மேனேஜர் மேலே பழி போகும். ஸோ அவங்களோட ஜாப் ரிசைன் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, நிறைய பஞ்சாயத்து காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தீபக் கிட்ட இருந்து கண்டென்ட் வருமா வராதா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்டுடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.